ஹலோ கைஸ். எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் குரல் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஓகே நீங்கள் ஸோ நம்மக்கிட்ட இன்னும் அந்த 2 ஸ்டடி ஷூப் இருக்குது. பட் ஆனால் அதுக்கு வேலைப்பாடுக்கு போயிட்டுருக்கு. டோன்ட் வரி கைஸ். இன்னும் 4 hours இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் நான் ஆஃப் அன் ஹவரில் வந்துடுவான். நம்ம இன்னும் பூஸ்ட்டு போட்டிருக்கேன், அதாவது பில்டர் ஸ்பெல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக வந்துடுவான். ஸோ இப்போ பில்டர் ஸ்பெல் போட்டதுனால இன்னும் 1 நிமிடத்தில் கேனன் வரப்போகிறான். எந்த கேனன்? இவன் வரப்போகிறான் கைஸ். இவன் வந்தானா இவனை வச்சு என்ன பண்ண போகிறோம்? நமக்கு எடுத்தது என்னது? வால் தான். வால் அப்டேட் பண்ண போகிறோம். வால் அப்டேட் பண்ண பிறகு எப்படியும் வச்சு நம்ம எல்லா ஆர்ச் டவரையும் ஹை பண்ண போகிறோம் கைஸ். இதே ஆர்ச் டவர் இங்கே பக்கத்தில் இருக்கு இல்லையா, இந்த ஆர்ச் டவரை போட போகிறோம். இந்த ஆர்ச் டவரை போட்டுட்டு வேறு என்ன இருக்குது? இவனும் 21 வந்துட்டான். வேறு என்ன இருக்கிறதுன்னு பார்க்கணும் கைஸ். மோட்ரு, பாம்பு இதெல்லாம் இருக்குது. கேனன் முடிஞ்சிருச்சு. கேனன் கதை அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிருச்சு. இன்னும் லிக்கட் ஷூட் கேனன் தான். ஸோ அதை பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வந்துட்டான் கைஸ். ஸோ நம்ம இவனும் மேக்ஸ் ஆகிட்டான். ஸோ வேஸ்ட் பண்ண வேணாம் டைமை, டக்குன்னு போடணும். ஸோ அப்போ நமக்கு டக்குன்னு பண்ணணும், இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம 5 மட்டும் போட்டுக்கலாம் கைஸ். 6 அப்புறம் செம்மையாக இருக்குல்ல இது. ஓகே நீங்கள் அடுத்தது இது வெளியில் அவுட் சைடு முடிச்சிடலாம் கைஸ். இது எப்படி இருந்தாலும் 6 போட்டுருவோம். ஓகே கைஸ், இது வந்துருச்சா? ஸோ இவனை டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனே ஒரு நல்ல இடத்துக்கு போடணும்னா எனக்கு தெரிஞ்சு இந்த தான் டக்குன்னு முடிக்கணும் கைஸ். இந்த ஹேமர் ஜாம் முடிகிறதுக்குள்ளே எப்படியாவது நம்ம ஆர்ச் டவரை மேக்ஸ் பண்ணிடணும். ஆர்ச் டவரையும் கேனன் மேக்ஸ் பண்ணோம்னா இந்த கம்பைன் அதெல்லாம் டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம பிளானு. ஓகே, அடுத்த ஒரு ½ அன் ஹவரில் வரப்போகிறான். ஸோ இவன் ஆர்ச் டவரில் வரப்போகிறான். அவன் வரவனா இங்கே போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்னும் ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு வரேன், பேசிக்கலாம்.